ஓம் சாய்ராம். நான் ஷிரடிக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். பாபா எனக்கு இப்படி செய்வார்ன்னு எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு இவ்ளோ அற்புதங்கள் பாபா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி, ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு சாய் பக்தர பத்தி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் சாய்ராம். இவங்க வந்து மே மாசம் நம்ம கூட ஷிரடி வந்தாங்க. இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் வந்து பாபா கிட்ட வச்சிருந்தாங்க. அந்த பாபா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த ஒரு 5 மாசத்துலயே அவங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேத்தி குடுத்துட்டாங்க. கேட்கும்போது அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஒரு அற்புதமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ண போறேன் சார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்காரரோட சித்தி தான் இவங்க. இவங்க வந்து தஞ்சாவூர்ல இருக்காங்க. ஹெட் மாஸ்டரா இருக்காங்க. இவங்க வந்து மே மாசம் நாங்க ஷிரடி போறப்ப, ஷிரடி வரணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா, அதுக்கு முன்னாடி அவங்க வந்து சாய்பாபா கோயிலுக்கு போனதே இல்ல. சாய்பாபா கோயிலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. நாங்க ஷிரடி போணும் அப்படின்னோனே, உடனே அவங்க வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு மிகப்பெரிய வேண்டுதல் வச்சு தான் அவங்க ஷிரடி வந்திருந்தாங்க. ஷிரடி வந்த உடனே பாபா அவங்களோட வேண்டுதல ரொம்ப அழகா நிறைவேத்தி குடுத்துட்டாங்க. அத வந்து அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. நான் அவங்கள்ட்ட உடனே சொன்னேன், "அத்தை இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து நம்ம சேனல்ல சொல்லுங்க. நெறைய பேருக்கு வந்து இன்னும் நம்பிக்கை வரும் தே" அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது அவ்ளோ பெரிய விஷயம். நான் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, "கண்டிப்பா நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம சாய்பாபா எனக்கு இன்னும் நெறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அதையும் நான் உங்க கூட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் மறந்துட்டேன் உமா" அப்படின்னு சொன்னாங்க. "சரிங்க அத்தே, உங்களுக்கு எப்ப ஞாபகம் வருதோ, அப்ப அந்த விஷயத்த நீங்க என்கூட ஷேர் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன கட் பண்ணிட்டேன். 10 நிமிஷத்துல திருப்பி அவங்க எனக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, "இப்போ ஒரு மிராக்கிள் நடந்தது உமா. பாபா பண்ணாரு. ஒரு அற்புதம் பண்ணியிருக்காரு" அப்படின்னாங்க. "என்னத்தே?" அப்படின்னா, அவங்க வந்து தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல வந்து ஹெட் மாஸ்டரா இருக்காங்க. அவங்க என்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு கட் பண்ண உடனே, அவங்க டேபிள்ல இருந்த நோட் வந்து ஆட்டோமேட்டிக்கா பேப்பர்லாம் திரும்புதாம். அப்படியே காத்துல வந்து பேப்பர்லாம் பறக்குதாம். ஒரு பேஜ்ல போய் நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பேஜ்ல வந்து இவங்க வந்து ஷிரடிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம், பாபா அவங்களுக்கு என்னென்ன மிராக்கிள் பண்ணாங்களோ, அத பாபா அப்படின்னு எழுதிட்டு, கீழ வந்து அத ஒரு ஸ்டார் போட்டு அப்படியே லைன்லா எழுதியிருக்காங்க. சின்ன சின்னமா, குட்டி குட்டியா அந்த விஷயத்த வந்து அழகா எழுதியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து ஓப்பன் ஆகுதாம். அத பார்த்த உடனே அவங்களுக்கு, "இத தானே நான் உமாட்ட சொல்லணும்னு நெனச்சோம். இத வந்து பாபாவே இத சொல்லு அப்படின்னு சொல்றாரு" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவங்க அவ்ளோ விஷயங்கள என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அந்த விஷயத்தெல்லாம் ஒண்ணு ஒண்ணா அவங்க கூட ஷேர் பண்றேன். அதுல முதல்ல அவங்க என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா, ஷிரடி போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன். அவங்க ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங்கா அவங்க ஆயம்மா வந்து ஸ்கூல் வந்து லாக் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அடுத்த நாள் வந்து அவங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது அந்த சாவிய வந்து காணோமாம். அப்போ வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஃபோன் பண்ணி, "இந்த மாதிரி நாங்க ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்றதுக்கு சாவிய காணோம். சாவி எங்க வச்சோன்னே தெர்ல. சாவிய காணா போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தவங்களா சொல்லிக்கிட்டே இருக்காங்களா. இவங்களுக்கு ரொம்ப மனசு அவ்ளோ கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் இவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. உடனே மனசுல பாபாவ தான் நெனச்சிருக்காங்க. அந்த நிமிஷம் கிளம்பிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல பாபா கிட்ட பிரேயர் பண்ணியிருக்காங்க. பாபா என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்கேன். ஸ்கூலோட சாவி வந்து தொலைஞ்சு போச்சு அப்டின்றாங்க. எப்படியாவது அந்த சாவிய வந்து கண்டுபிடிச்சு குடுத்துருங்க அப்டின்னு சொல்லி மனசால பாபா கிட்ட பிரேயர் பண்ணிக்கிட்டே அப்படியே கிளம்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க ஸ்கூலுக்கு போகும்போதே சாவி கிடைச்சு எல்லா ஸ்டூடண்ட்ஸும் அவங்களோட கிளாஸ்ல உட்காந்துருந்துருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்ததா, எப்படி இந்த சாவி உங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கும்போது, அவங்க ஆயம்மா சொல்லியிருக்காங்க. நான் உங்ககிட்ட ஃபோன்ல பேசி கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் இந்த வழியா போனாரு. யாருன்னே தெர்ல. அவர் வந்து இந்த ரூம் ஜன்னல தொறந்து பார்க்கும்போது, சாவி அங்க தொங்கிட்டு இருந்தது. எப்பயுமே அந்த இடத்துல தான் சாவி இருக்குமா, அந்த இடத்துல சாவி தொங்கிட்டு இருந்தது. அவங்க தான் இத ஓப்பன் பண்ணி குடுத்தாங்க அப்டின்ட்டுருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஆயம்மா, ஸ்கூல் விட்டு போகும்போது அந்த பூட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பூட்டு வந்து அமுக்குற பூட்டாம். சாவியவே எடுக்காம அந்த கிளாஸ் ரூம் எல்லாத்தையும் அமுக்குற பூட்ட வச்சு பூட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. சாவி வந்து எப்பயுமே இருக்கிற அதே இடத்துல, அந்த இடத்துல இருந்திருக்கு. அந்த வழியா போனவர் வந்து ஜன்னல தொறந்து பார்க்கும்போது, அந்த இடத்துல சாவி இருக்கு. இப்போ அந்த சாவிய எடுத்து கிளாஸ் ரூம்லாம் ஓப்பன் பண்ணணும் அப்டின்னா, கிராமத்து சைட்லாம் தொரட்டி இருக்கும் பார்த்தீங்களா? குச்சியில வந்து மேல வந்து ஒரு அருவா மாரி ஒண்ணு சின்னதா கட்டியிருப்பாங்க. அந்த தொரட்டிய எடுத்துட்டு வந்து இந்த சாவிய எடுத்திருக்காங்க. அந்த சாவி வந்து கீழ விழுந்துருச்சாம். கீழ விழுந்தா கூட அவர அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க உள்ள டேபிள், சேர் எல்லாம் நகர்த்தி அந்த சாவிய எடுத்து எல்லா கிளாஸ் ரூமையும் தொறந்து விட்டுட்டு அவரு கிளம்பி போயிட்டாராம். இந்த ஆயம்மாவுக்கோ, அந்த ஸ்டூடண்ட்ஸுக்கோ யாருக்குமே இவரு யாருன்னே தெரியல. இத்தனைக்கும் இவங்கலாம் அந்த ஊர சேர்ந்தவங்க தான். ஆனா இவங்க யாருக்குமே அவர் யாருன்னே தெரியலையாம். ரொம்ப, ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்காங்க. எங்க அத்தைக்கு இத சொன்ன உடனே அவ்ளோ ஆச்சரியமா இருந்ததாம். ஏன்னா, சாய்பாபா கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் பிரேயர் பண்ணியிருக்காங்க. "பாபா, ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன்ல நான் மாட்டியிருக்கேன். அந்த சாவிய எப்படியாவது கண்டுபிடிச்சு குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பும்போது தான் அவங்க பாபா கிட்ட பிரேயர் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில இங்க யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் வந்து
இவங்களுக்கு இவ்வளோ உதவிகள் செஞ்சுட்டு அவங்க போயிருந்திருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய அற்புதம் அவங்களுக்கு நடந்திருக்கு. இவங்க சாய்பாபா தான் எனக்காக வந்து இந்த உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயம் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னா, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. அவங்களுக்கு உடனே வந்து அந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. இவங்க வந்து அந்த நேரத்தில அவங்களால அந்த இடத்துக்கு போகவே முடியல அப்படின்னு சொல்லி பாபாட்ட ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. போகணும் அப்படின்ற இடத்துலேருந்தே ஃபோன் பண்ணி, "நீங்க இப்ப வர வேண்டாம். அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் நம்ம. நீங்க இப்ப வர வேண்டாம்" அப்படின்ட்டுருக்காங்க. ரொம்ப இக்கட்டான ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் பாபா நம்ம கூட இருக்கிறத அவங்க உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாய் சச்சரித்திரம் வந்து இவங்க ஸ்கூல்ல இருக்கும்போது மத்தியானத்தில படிப்பாங்களாம். அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அக்டோபர் 15ஆம் தேதி அவங்க சாய் சச்சரித்திரம் மத்தியானம் லஞ்ச் ஹவர்ல எடுத்து படிச்சிருக்காங்க. அவங்க படிச்ச அந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பாபாவோட மகா சமாதி அத்தியாயங்கள். அத படிக்கும்போது அவங்களுக்கு வந்து அக்டோபர் 15ஆம் தேதி பாபா மகா சமாதி அடைஞ்சாருன்னு அத படிச்சிருக்காங்க. அவங்க படிச்ச டேட்டு அக்டோபர் 15. அத படிக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்ததாம். எப்படி சிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதில இன்னொரு ரொம்ப 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 மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அவங்க எதுக்காக ஷிரடி வந்தாங்களோ, அந்த விஷயத்த பாபா ரொம்ப அழகா நிறைவேத்தி குடுத்துட்டாங்க. அவங்களோட பேரன வந்து பேச வச்சிருக்காங்க. ரொம்ப வருஷமா பேசாத குழந்தைய வந்து பேச வச்சிருக்காங்க. அந்த விஷயத்த அந்த குழந்தைய பேசி அத ரெக்கார்ட் பண்ணி நமக்கு அனுப்புறேன்றாங்க. அத அவங்க அனுப்புன உடனே நம்ம சேனல்ல நான் சொல்றேன் சார். ரொம்ப பெரிய விஷயம். அது என்ன நடந்தது? பாபா எப்படி அந்த குழந்தைய பேச வச்சாங்க? அப்படின்ற அற்புதமான விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஏன்னா, இதுக்காண்டி தான் அவங்க ஷிரடியே வந்தாங்க. அத அவங்க பாபா அழகா நிறைவேத்தி குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. பாபாவ நம்பி வந்த பக்தருக்கு பாபா எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க பாருங்க சாய்ராம். இதுதான் நம்ம சாய்பாபா. சாய்பாபாவ நம்புனா போதும் சாய்ராம். எப்படியாப்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும் பாபா எல்லாமே மீட்டு கொண்டு வந்துருவாங்க. நெறைய பேத்துக்கு அது மாரி நடந்துட்டே இருக்கு. இவங்களுக்கும் அது நடந்தது. மே மாசம் ஷிரடி வந்தவங்களுக்கு 4, 5 மாசத்துல இவ்ளோ அற்புதங்கள் பாபா செஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. நம்பிக்கையோட, பக்தியோட, பொறுமையோட இருங்க. உங்க அத்தன பேரோட வேண்டுதலையும் பாபா சீக்கிரமா நிறைவேத்தி தருவாங்க. பாபாவ நம்புங்க. எல்லாத்துக்குமே நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.